Hello friends, welcome to Indian Masala Samayal channel. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல வீட்லயே கரம் மசாலா பவுடர் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த கரம் மசாலா தூள் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு pan எடுத்து அடுப்புல வச்சுக்கோங்க. pan நல்லா சூடானதுக்கு அப்புறம் அதுல 1 ஸ்பூன் கொத்தமல்லி விதைகள், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கிராம்பு, 2 ஸ்பூன் சோம்பு, 4 ஜாவித்ரி, 20 to 25 ஏலக்காய், 4 அன்னாசிப்பூ, 3 சுருள் பட்டை, 5 பிரிஞ்சி இலை. இப்போ சப்போஸ் பிரிஞ்சி இலை உங்ககிட்ட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா 2 மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் கூட தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு பொருள் தீஞ்சு போயிடுச்சு அப்படின்னா கூட நமக்கு அந்த கரம் மசாலாவோட வாசம் சேஞ்ச் ஆகிடும். இப்போ இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கரம் மசாலாவை எல்லா நான்வெஜ் வெரைட்டிஸ், பிரியாணி வெரைட்டிஸ்க்கு, குருமாக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கமகமன் வாசனையாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்தியன் மசாலா சமையல் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாப்பி டு குக்.